வணக்கம். என்னுடைய டாபிக் வந்துட்டு ஊனம் அல்ல. ஸோ ஊனம் அப்படின்றது டிசபிலிட்டி, அதாவது ஏதாவது ஒரு குறைபாடு. அதாவது குறைபாடுன்றது அங்கிள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அது குறைபாடு கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. எல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஸ்கூல் முடிக்கணும், ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் போகணும், ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணுன்ற அந்த கட்டமைப்பு, ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அந்த வாழ்க்கை முறையை அந்த நபர்கள்னால கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடியாது, நம்ம கட்டமைச்ச இந்த வாழ்க்கையை. ஏன்னா இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டது தானே, ஹியூமன் பீங்ஸ் நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது. இந்த லாங்குவேஜ், தமிழ்னு ஒரு மொழி, இங்கிலீஷ்னு ஒரு மொழி நம்ம உருவாக்குனது, ஸ்கூல் போகணுன்றது நம்ம உருவாக்குனது, வேலைக்கு போகணுன்றது நம்ம உருவாக்குனது. ஸோ நம்மளால் இந்த உருவாக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்களால ஃபிட் ஆக முடியாதுன்றதுனால அவங்கள டிசேபிள்டு நம்ம சொல்கிறோம். பட் சின்ஸ் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நம்ம தான் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் அலவன்சஸ் நம்மளும் கவர்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கு. ஸோ ஊனம் இந்த குறைபாடு அப்படின்னு நான் டேர்ம் பண்ணுறேன். இந்த குறைபாடுகள் நிறைய வகைகள் இருக்குது. லைக் 21 வகைகள் இருக்குது. சிலருக்கு கண்ணு தெரியாது, பிளைண்டாக இருப்பாங்க, காது கேட்காது, வாய் பேச முடியாது. சிலருக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், கை கால் ஒன்று இல்லாமல் இருக்கும், இல்லை நடக்க முடியாமல் இருக்கும், அசைக்க முடியாமல் இருக்கும், பேச்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு 1 இல்லை 2 வகையான ஊனங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரியான பல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, லைக் அங்கிள் சொன்ன மாதிரி இவங்க யாருக்குமே இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காதுன்றது தான் உண்மை. கண்ணு தெரியலன்னா நான் பிளைண்டுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணு மட்டும்தான் இருக்காது, அதை தவிர்த்து மற்ற புலன்கள் எல்லாத்தையுமே நம்மளை விட சூப்பராகவே அவங்க யூஸ் பண்ண கற்றுப்பாங்க. அந்த பிரெயின் கற்றுக்க வச்சிரும். அதுதான் அந்த நேச்சர் அப்படி தான் நடக்கும். இப்போ 2 கை இல்லைன்னா காலில் வச்சே எப்படி தன்னைத்தானே ஃபீட் பண்ணிக்கணும், காலில் வச்சே எப்படி மூவ் பண்ணிக்கணும் எப்படின்றத அந்த பிரெயின் கற்றுக்கும். பேசிக் சர்வைவல் எல்லாருனாலையும் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளை மாதிரி தான் ஒரு சிலர் ரொம்ப பயங்கரமாக பாப்புலராக அச்சீவ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் அச்சீவ் பண்ணியிருப்போம், ஆனால் பாப்புலராக இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு சிலர் நம்ம எந்த இதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஊனம் உள்ளவர்களுக்குமே அதே கதை தான். ஒரு சிலர் நல்லா பாப்புலராக இருக்காங்க, ஒரு சிலர் பாப்புலராக இல்லாட்டியுமே அவங்க வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சாதிச்சு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் முடங்கி போய் வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பாப்புலராக இருக்கிறவங்கள வச்சு தான் நம்மளால சில விஷயங்கள் கற்றுக்க முடியுன்றதுனால நம்ம அதையவே அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கையும் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அதிகமாக தெரிஞ்சவங்க தான் நம்ம ஹெலன் கெல்லரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாப்புலாரிட்டிஸு. ஸோ ஹெலன் கெல்லர்ன்றவங்க பேசிக்காக ஒரு இதுக்கு சொல்லணுன்னா, அவங்க அவங்களுக்கு கண் தெரியாது, காதும் கேட்காது. 19 வயசுலேயே அவங்களுக்கு அது ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வாழ்க்கையில் அந்த டிசேபிள்டு பீப்புள்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஃபஸ்ட் இந்த பிரெய்லின்ற ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கல. பட் அவங்க தான் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அவங்க அதை அவங்க கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க தான் முதல் டிசேபிள்டு லேடி டு ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஃபஸ்ட் லேடி அவங்க தான். ஸோ அவங்க ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு அவருக்கு ஒரு 21 வயசில் அவரால் கை கால் நடக்க முடியாமல் அவர் வீல் சேரில் முடக்கப்பட்டார். பட் ஸ்டில் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் சயின்ஸில் ஸ்பேஸ் ரிலேட்டடான கண்டுபிடிப்புகளில், ஃபிசிக்ஸில் அவர் பண்ண கண்டுபிடிகள் எக்கச்சக்கம். இன்றைக்குமே அவருடைய பேப்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பேஸ் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னையோடைய சயின்டிஸ்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்குது. தென் இன்னும் 2 பேரை சொல்லணுன்னா, அருணிமான்னு சொல்லி இந்தியன் லேடி ஒருத்தவங்க. ஷீஸ் அ நேஷ்னல் வாலிபால் பிளேயரு. அவங்களுக்கும் அவங்களோட 25 வயசில் அவங்க கால் அவங்களுக்கு போயிடுச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு கால் கிடையாது, ஒரு கால் போயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க அந்த ப்ராஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் லெக், அதை வச்சு அவங்க தான் உலகத்திலேயே முதல் லேடி ப்ராஸ்தட்டிக் கால் வச்சு மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நம்ம நாயன்மார்கள்லேயே ஒருத்தர் தண்டி அடிகள் நாயன்மார், அவரும் அவர் ஒரு பிளைண்ட் பர்சனு. ஆனால் அதையும் மீறி அவர் சிவபெருமானுக்கு அவர் பண்ண சில சேவைகள், அவர் அந்த பக்தியை கடைசி வரைக்கும் அவர் கடைபிடிச்சு இன்றைக்கி நாயன்மார்களில் ஒருத்தராகவும் அவர் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பாப்புலராக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம இதுலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸாக மட்டும் நம்ம எடுத்துக்காமல், இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்குறத தாண்டி அவங்க என்னென்னலாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் நம்ம எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம அந்த கோணத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு.
நம்ம லைஃப் இப்போ நம்ம நார்மல் பீப்புள் நமக்குலாம் டிசபிலிட்டிஸ் ஃபிசிக்கலாக கிடையாது. அஃப்கோர்ஸ் நமக்கும் ஆனால் நிறையா வந்து குறைபாடுகள் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு காமனாக பேசணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். இந்த எப்படின்னா ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியலாக நமக்கு இஷ்யூஸ் இருக்கும். இதில் தான் பிரச்சனைகள் இருக்க போகுது. ஃபினான்ஷியலாக இருக்கும், இல்லாட்டி நமக்கு வேணுங்கிற ஒரு பொசிஷன் நமக்கு கிடைக்காம இருக்கும், இல்லை நமக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும், நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான பொசிஷன் நமக்கு யாரும் கொடுக்காம இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல நபர்கள் நமக்கு நண்பர்களோ இல்லை நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் இருக்கும், அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அம்மா இல்லாமல் இருப்பாங்க, இல்லை நல்ல பெற்றோர்கள் கிடைக்காம இருப்பாங்க, நல்ல வைஃப் இல்லை, நல்ல ஹஸ்பண்ட் இல்லை கல்யாணமே ஆகலை, இல்லை குழந்தை இல்லை குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு பிரச்சனைகள் போகும். இல்லாட்டி வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வேலையே கிடைக்காது, இல்லை வேலை கிடைச்சாலும் அதில் நம்மளையே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான அளவுக்கு நமக்கு அதில் வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். இவ்வளோதான் நம்ம எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனைகளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து ஒரு குறைபாடு தான் நம்ம எல்லாருமே அதுக்காக தான் போராடிட்டும் இருக்கோம் இல்லையா. அப்போது நம்மளும் வந்து இந்த குறைபாடுகளை மீண்டு நம்ம வரதுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத இவங்கள மாதிரி ஆட்களுடைய கதைகள்லேருந்து நம்ம எடுத்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள்ட்டலாம் என்ன காமனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக்காக ஒரு 5 விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசலான்னு இருக்கேன். அந்த 5 விஷயத்தையும் வந்து நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம், நம்ம குழந்தைங்கள்ட்டையும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சின்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த கண்ணோட்டத்துலேயும் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை, தாம் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. செல்ஃப் பிலீஃப் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் செல்ஃப் பிலீஃப் வரும், சும்மா வராது. இப்போ நான் இன்றைக்கி இந்த ஸ்பீச் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் செல்ஃப் பிலீஃப் வரும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் நான் எடுக்கணும்னு நம்பலாம், அதுக்கு அவர் படித்தா தான் செல்ஃப் பிலீஃப் வரும். ஸோ ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ப்ராசஸ் எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அந்த தன்னம்பிக்கையை நம்ம வைக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் தன்னம்பிக்கைன்றது வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் அந்த ப்ராசஸில் பார்க்கணும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் பண்ணி முடிக்கிறாங்க, ஒரு காரியம் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீ நல்ல மார்க் எடுத்திருக்கன்றத சொல்கிறத தாண்டி நீ நல்லா படிச்சிருக்க, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க, அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அவங்க ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க, நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சூப்பர், ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டியா, செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டியா, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டியான்ற அந்த மாதிரி அவங்க டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ், அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நீ டெய்லி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு நீ இதை பண்ணியிருக்க, நீ டெய்லி வந்து விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, நீ உடம்பு சரியில்லாட்டியுமே நீ வந்து அதை நீ பண்ணியிருக்க அப்படின்னா அவங்க போட்ட அந்த எஃபர்ட், அவங்க பண்ண அந்த காரியங்களை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்கிறது மூலயமா குழந்தைங்களுக்குமே வந்து செல்ஃப் பிலீஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டிப்ஸ் மாதிரி ஒன்று நான் சொல்கிறேன். எனக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இதை பற்றி எனக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுனால இதை நான் பேசுகிறேன். அண்ட் நம்ம பண்ண வேண்டியதும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராசஸஸ் அதிகமாக பண்ணுறோன்றதை பொறுத்து நம்மளுடைய செல்ஃப் பிலீஃப் கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஆகட்டும், அவருக்கு 21 வயசில் அவருக்கு ஊனம் ஆனார். அவர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்லாமல், அதாவது தன்னம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சுன்னா, 21 வயசுக்கு முன்னாடி அவர் சும்மா இல்லை, 20 வருஷமாக அவருக்கு வந்து படித்தார். அவரோட யூனிவர்சிட்டியில் பயங்கரமான மார்க்ஸ் எடுத்தவர், அவர் காலேஜ் டைமில் நல்ல மார்க்ஸ் எடுத்தவர். ஃபிசிக்ஸை பற்றி அவருக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த செல்ஃப் பிலீஃப் வந்துச்சு. கால் ஊனமானதுக்கப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அவரை பற்றி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கே ஜெயிச்சது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கிடையாது, அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் அவருடைய எஃபர்ட்ஸும் தான். 20 வயசாக அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றது தான் அங்கே ஜெயிச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த அருணிமா பற்றி பேசணும், அவங்களுக்கும் அதே தான். அவங்க வந்து வாலிபால் பிளேயராக இருக்கும்போது எவ்வளவோ அவங்க ப்ராக்டிஸஸ் ஸ்போர்ட்ஸில் பண்ணது தான் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் கொடுத்துச்சு, என்னால் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டு ஏற முடியும்னு. எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தால் திடீர்னு அந்த செல்ஃப் பிலீஃப் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ நம்ம வந்து பியாண்ட் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்குறத தாண்டி நம்ம இந்த விஷயங்கள்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காண்டி இதை நான் சொல்ல வரேன். 2வது பாயிண்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு போல்ட்னஸும் சேர்ந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு நம்மளை வந்து ஒரு பொசிஷனில் வந்து நம்மளால் முடியும்னு சொல்லி போடுறது தான். இதெல்லாமே ரிலேட்டட் தான். நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையும் அன்றைக்கி மார்னிங் அந்த பசுபதி அவங்க சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து போய் ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் வளரும். அது டிஃபிகல்ட் பொசிஷன்ஸில் நம்மளை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக நமக்கு க்ரோ ஆகும்.
அப்படி தான் வந்து இப்போ கண்டிப்பாக ஹெலன் கெல்லர் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து பிளைண்ட் அண்ட் டெஃப். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேர் மாதிரி கிடையாது. ஆனால் அவங்க ஒரு டைமும் அவங்க டிஃபிகல்ட் பொசிஷனில் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இது யாரும் ப்ரூவன் டெக்னிக் இல்லை. அவங்க பண்ணது ஒரு புது விஷயம். அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, சரியாக தப்பான்னு தெரியாது, சரியான வாழ்க்கை வாழ்கிறோமான்னு தெரியாது. ஆனாலும் ஹெலன் கெல்லர் அவங்க டீச்சரை நம்பினாங்க. ஹெலன் கெல்லர் வந்து அவங்க டீச்சர் மூலியமாக தான் அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனி சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து அதை நம்பினாங்க. லைக் நம்ம அவங்களேவே வந்து அந்த டவுட்ஃபுல்லான பொசிஷனில் போட்டுட்டு தான் அவங்க சக்சீட் ஆனாங்க. சேம் திங் தான் நமக்கு இது வருமா வராதான்றதை தாண்டி நம்மளே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பொசிஷனில் போட்டால் மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்களுடைய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக நம்ம இருக்க ஆரம்பித்தானாலே அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக 100 ஆடியன்ஸ் வருவாங்கன்றதை நான் நம்புவேன். என்னென்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா, இட் குட் பி டான்ஸ், இல்லை படிக்கிறாங்க, எதாவதுனாலும் சரி, நம்ம வந்து அந்த குழந்தையோடைய ஃபஸ்ட் ஆடியன்ஸாக இருக்கணும். நம்ம அவங்கள நிறைய பேச விடணும், நிறைய அவங்கள அந்த விஷயங்களை செய்ய வைக்கணும், நிறைய அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடணும். பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அடுத்து வெளியிடத்தில் வரதுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இது மூலயமா நம்ம இந்த டெக்னிக்ஸில் சில செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். 3வது விஷயம் செல்ஃப் ஐடென்டிட்டி. நான் யார், தன்னை பற்றி யோசிக்கிறது. இது வந்து எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு. என்னன்னா சிம்பிள், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு இது வேணுமா வேண்டாமா, எனக்கு இது செய்யணுமா செய்ய வேண்டாமா, எனக்கு இப்போ இது அந்த மாதிரி வேணும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்காது, இது எனக்கு செய்ய முடியும் முடியாது அப்படின்னு தன்னை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் ஐடென்டிட்டி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு மற்ற 2 விஷயமும் வரும். இப்போது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்க்கு வந்துட்டு அவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் வரும், அவருக்கு அது பிடிக்கும் தெரிஞ்சதுனால தான் அவர் ஊனமானதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணார். ஹெலன் கெல்லருக்கு வந்து தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நானும் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை நான் வாழணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையே இல்லைன்னா அவங்க எதுக்கு போய் பிரெய்லி பண்ணியிருக்க போகிறாங்க, இன்றைக்கி இத்தனை பேர் வந்து பேசியிருக்க போகிறாங்க? டெஃபினட்டாக கிடையாது. ஸோ தனக்கு ஒரு விஷயம் வேணும் வேண்டான்ற அந்த புரிதல் வந்து வரணும். அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இருந்தே வந்து அவங்களுடைய சிந்தனைகளுக்கு வந்து நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி விடணும், அதை மோட்டிவேட் பண்ணி விடுற மாதிரியான செயல்கள் பண்ணணும். நாட் த்ரூ மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் கிடையாது. அவங்கக்கிட்ட நிறைய பேச வைக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா, வந்துட்டாங்க அப்படின்னா, ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டியா நல்லா இருந்துச்சா, அதோட கிடையாமல் நீ ட்ரிப் போனியா, உனக்கு அங்கே என்னெல்லாம் பார்த்த, உனக்கு அங்கே என்ன பிடிச்சிருந்துச்சு, உனக்கு அங்கே என்ன பிடிக்கல, நீ எப்படி ஃபீல் பண்ண, உனக்கு சுற்றி இருக்கவங்க கூட இருக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு அதை யோசிக்க வைக்கணும். அந்த குழந்தைக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப பேசிக் திங்ஸ் சின்னதுலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். எப்படின்னா, ஒரு ஃபுட்டு சூஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறதுலேருந்து, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீ சூஸ் பண்ணு, உனக்கு என்ன ஃபுட் சூஸ் பண்ணுமோ நீ சூஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு 10 டைம் முடியாது தான், தெரியாது, என்னதை சொல்கிறதுன்னு தெரியாது. அதை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு தெரியாதுன்னு முடிவெடுக்கக்கூடாது. அவங்கள முடிவெடுக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் வந்து ஆரம்பம்னு சொல்ல வரேன். அங்கே ஆரம்பிக்கிறது தான் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் படிப்புலையும் தன்னுடைய வேலையிலையுமே நமக்கு என்ன வேணும் வேண்டான்ற அந்த சிந்தனைகள் வர்றதுக்கான அடித்தளமாக இருக்கும். அதை நம்ம ஒரு பேரண்ட்டாக இப்போ இருந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். அப்போ எனக்கு படிக்க பிடிக்காதுன்னு சொன்னால் அப்போ நம்ம அது விட்டுற முடியுமா? அவங்க எல்லாமே தான் சொல்லுவாங்க, அதுக்காண்டி எல்லாத்தையுமே விட முடியாது. அங்கே தான் நம்ம டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து நீ சூஸ் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னா பண்ணணும், இன்னெவிட்டபிள். அதாவது நீ டெய்லி படிக்கணும்னா டெய்லி படிக்கணும், அப்படி பிடிக்காட்டியும் படித்து தான் ஆகணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ண தான் செய்யணும். டயர்ட் ஆகுது, ஆகலை, பிடிக்கல, மூடு இருக்குது, மூடு இல்லைன்னு படித்து தான் ஆகணும். அதுதான் டிசிப்ளின் ட்ரைனிங்கு. ஸோ எந்தெந்த இடத்துல சில விஷயங்கள் நம்ம லிஸ்ட்டு வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் டிசிப்ளின் ட்ரெயின் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் மேக்ஸிமம் அவங்களுடைய சாய்ஸையும் நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும். சேம் திங் தான் நமக்கும். இது நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால நான் குழந்தைங்களை வச்சு அதிகமாக பேசுகிறேன். நமக்கும் இதே தான். இது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸை மேக் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அது அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். அது அவங்க ஃப்யூச்சருக்கே வந்து அடுத்த ஒரு டெசிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் அப்படி தான் எனக்கு ஆச்சு. 1-2 பேர் அப்பப்போ எனக்கு பண்ண ஒரு விஷயங்கள் தான் எனக்கு பூஸ்டப் பண்ணுச்சு. அண்ட் எல்லாருடைய வாழ்க்கைக்குமே அப்படி தான். அண்ட் லைக் ஹெலன் கெல்லருடைய லைஃப்லலாம் வந்தது அவங்க பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்களுடைய டீச்சர் தான் மெயினாக. அவங்க டீச்சர் வந்து ஒரு விஷயத்த ஆழமாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கை ஹெலன் கெல்லருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு, எஸ் நம்மளால் வாழ முடியும்னு. அது இன்றைக்கி உலகத்தையே மாற்றிருக்கு. இப்போ உலகத்தில் எல்லா டிசேபிள்டு பீப்புளும் இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஹெலன் கெல்லர் மட்டும்தான். அவங்க தான் அதை ஆரம்பித்து வச்சாங்க.
ஸோ 4வது வந்துட்டு அஃப்கோர்ஸ் டிசிப்ளின் ட்ரெயின் பண்ணணும். டிசிப்ளின் இங்கே இருந்த 4 பேரும் சரி எல்லா சாதிச்சவங்களும் டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம வந்து சின்னதுலேருந்தே ட்ரெயின் பண்ணணும். அதுக்கான ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது நீ பண்ணியே ஆகணும், பண்ணாட்டி வந்து அது தப்பு, இது பண்ணாட்டி அது உனக்கு, நீ பண்ணாட்டி நீ வந்து வேஸ்ட்டு, நீ இப்போ புக்கு படிக்காட்டி அது வந்து வேஸ்ட்டு, அந்த மாதிரி டைரெக்டாக கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகாமல் உண்மையான கான்சிக்வன்ஸ் என்னன்றதை சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம்ஒர்க் பண்ணாட்டி டீச்சர் உன்னைய கொஸ்டின் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்க வைக்கிறதா இருக்கட்டும். இல்லை நீ வந்து வின் பண்ணாட்டி, ஒரு ரேஸில் நீ வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கான், ப்ராக்டிஸ் நீ பண்ணாமல் நீ ரேஸில் நீ தோத்த அப்படின்னா அந்த இடத்துல நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன், அந்த ரியாலிட்டி செக்குன்னு சொல்லுவோம். அந்த ரியாலிட்டி செக்கை வந்து அதிகமாக நம்ம குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்மளும் இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கணும். மோட்டிவேஷன்ஸு அது கண்டிப்பாக தேவை லைஃப்பில். எனக்கு அது எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி விஷயங்களும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறோன்றது முக்கியம். இந்த சைக்காலஜியில் 2 விஷயம் சொல்லுவாங்க, ரியல் செல்ஃப் ஒன்று, ஐடியல் செல்ஃப் ஒன்றுன்னு. ரியல் செல்ஃப்ன்றது வந்துட்டு என்னென்னா, உண்மையிலேயே எனக்கு என்ன, நான் என்ன ஆகணுன்ற அந்த ரியல் தாட்டு. ஐடியல் என்னென்னா, நமக்கு என்ன தெரியாதுன்றதுனால சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சுப்போம். சின்னதுலேருந்து எல்லா குழந்தைங்களும் எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறது ஐடியல் செல்ஃபு. ஏன்னா அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க இன்ஜினியர் ஆகுனா சூப்பர், டாக்டர்னா சூப்பர். அது வந்து ஐடியல் செல்ஃபு. நம்ம வந்து நினைக்கிறோம் அது மட்டும்தான். ஆனால் இப்போயும் நம்ம லைஃப்பில் ஒன்றுமே ஐடியல் செல்ஃபை தான் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு இப்போயும் தெரியாத பட்சத்தில் சுற்றி இருக்கவங்க சொல்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி எடுப்போம். அது ஓகே தான். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம மீண்டு இந்த மாதிரி நபர்கள் மாதிரி நம்மளும் லைஃப்பில் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா ஐடியல் செல்ஃபை விட ரியல் செல்ஃப் ரொம்ப முக்கியம். அந்த ரியல் செல்ஃபுக்கு தனக்கு என்ன வேணும்னு தன்னை பற்றியான சரியான சிந்தனை வேணும் அப்படின்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, அந்த பிலீஃப் இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கான டைம் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கும் அந்த சிந்திக்கிறதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம தான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி விடணும். அதாவது நம்ம தான் அதை தூண்டி விடுற அளவுக்கான ஒரு பர்சனாக நம்மளும் இருக்கணும். நம்ம அவங்களுக்கும் அதை பண்ணணும். கடைசி ஸ்கில் வந்துட்டு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து. இங்கே இருக்க நம்ம இப்போ அது மேகலா சொன்ன டாபிக் எல்லாமே அதுதான். நம்ம எல்லாருக்கும் தோல்விகள் எல்லாமே இருக்கும், தோல்விகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். இங்கே சாதிச்சவங்க எல்லாருக்குமே இது எல்லாமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி சாதிச்சிருக்காங்கன்னா 100% அவங்க எல்லாருக்குமே அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி பெட்டராக இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் கற்றுருந்துருப்பாங்க. அவங்க யாரும் துவண்டு விழுகலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அவங்களோட எமோஷ்னல் சென்ஸ் நல்லா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி அதை டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நீ என்ன எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறன்றதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும். நேம் பண்ணணும். ஆமாம், நான் கோவமாக இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அருவருப்பாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது, எனக்கு அழுகையாக வருது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குதுன்னு தான் என்ன ஃபீல் பண்ணுறன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ண கற்றுக் கொடுக்கணும். அண்ட் நம்மளும் இதை பண்ணிக்கணும். 2வது விஷயம், சோகமாக இருந்தால் நான் என்ன பண்ணி என்னைய நானே சரி பண்ணலாம், கோவம் வந்தால் நான் என்ன பண்ணி என்னை நானே நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எமோஷன் வரும்போது எப்படி நம்மளை சரி பண்ணிக்கலான்ற அந்த ஐடியாவும் உள்ளே இருந்தால் தான் லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கடந்து போக முடியும். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக இவங்க எல்லாருமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்கள், 20 வயசுல திடீர்னு எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. அப்போது அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் லைஃபே போன மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் அதையும் மீண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மெச்சூரிட்டி எமோஷ்னலாக அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ தூரம் அவங்கள புரிஞ்சிருந்திருப்பாங்க, அதை மீறி வந்திருப்பாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அண்ட் நம்ம இதுலேருந்து கற்றுக்கிறதும் நம்ம இதே ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் சில பேசிக் திங்ஸ் எமோஷன்ஸ் பற்றி நிறையா பேசலாம். உதாரணத்துக்கு எல்லா சில சொல்லுவாங்க, அழுதால் ஆம்பளை பையன் அழலாமா, அழுகிறதுலாம் நல்லதா, இல்லை எல்லா எமோஷன்ஸும் சரிதான், பரவாயில்ல பண்ணுன்னு அக்செப்ட் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது. 2வது எமோஷனாக நீ எமோஷன்ஸ் உனக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் பிஹேவியர் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது இருக்குன்னா உனக்கு கோவம் வரலாம், ஆனால் கோவத்தில் தூக்கி போடக்கூடாது. நீ கோவப்படு, ஆனால் வேறு மாதிரி கோவப்படு, வேறு மாதிரி அதை கையாளுன்னு சொல்லி கொடுக்குற அந்த தன்மை. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளும் கையாண்டுக்கணும், சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாதான் உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போது நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லோரும் இருக்கோம், 100% நம்ம யாருனாலையும் சொல்ல முடியாது நமக்கு வருங்காலத்தில் ஊனம்ன்ற ஒரு விஷயம் வராமல் இருக்க போகுதுன்னு. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். எனக்கே இப்போ நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் தான். ஆனால் அந்த ஊனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மீண்டு வாழ்கிறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் மீண்டு வந்துடுவேன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லி கொடுக்கணும். அண்ட் சொன்ன மாதிரி ஊனம்ன்றது ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் லைஃப்லேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான்.
ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் கன்க்ளூட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களோ உண்மையான ஊனம் கிடையாது. உண்மையான ஊனம் வந்து நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான். நம்மளை பற்றி வச்சுருக்க கான்ஃபிடென்ஸு, நம்ம பிலீஃபு, நம்மளுடைய ஹேண்டிலிங், இதெல்லாம் தான். அதுதான் உண்மையான ஊனம். ஊனம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இதெல்லாம் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன்.